வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பொங்கல் ஸ்பெஷலாக ஜனவரி 10ஆம் தேதி வெளியான படம் தாங்க வேட்டை. இந்த படம் வெளியாக்கி ரசிகர்களை ரொம்பவே பிரமிக்க வச்சிருக்கு அப்படின்றதாங்க உண்மை. ஃபர்ஸ்ட் ஹாப்பில் பழைய ரஜினியை ரொம்பவே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு போதும் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே அற்புதமாக காட்டியிருக்காங்க. அவரோட ஸ்டைல், அந்த பேச்சு, அந்த நடை எல்லாமே பழைய ரஜினி எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி புதுசாக காட்டியிருக்காங்க. இதுக்கு கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்றவரை ரொம்பவே பாராட்டுடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அனிருத். அவரோட மியூசிக் படத்தோட டைட்டில் ஆரம்பித்த உடனே அவருடைய வேலையை காட்டியிருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் நம்ம சூப்பர் ஸ்டாரோட டான்ஸும் ரொம்பவே பிரமிக்க வச்சுருந்துச்சு. ஏன்னா பழைய படத்தில் பார்த்த ரஜினியை திரும்ப நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நுப்பாட்டுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு ரஜினியை அதுக்கு ஒத்துழைச்சு நடிச்சிருக்காரு அப்படின்றது எல்லோரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பேட்டை படம் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் ரொம்பவே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு போனாலும் செகண்ட் ஹாப் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படின்றதாங்க நிதர்சனமான உண்மை. இந்த படத்தோட த்ரிஷா, சிம்ரன் எல்லாமே கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சசிகுமார் மட்டும்தான் கொஞ்சம் நின்று நம்ம பேசுகிற மாதிரி இருக்கார். அவரும் கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி, எல்லோருடைய எதிர்பார்ப்புமே விஜய் சேதுபதி தாங்க. ஆனால் அந்த விஜய் சேதுபதி ரொம்பவே டம்மியாக இந்த படத்தில் இருக்காரு அப்படின்றதாங்க உண்மை. ஜித்து அப்படின்னு ஒரு கெத்தான பேரை வச்சிருந்த விஜய் சேதுபதிக்கு இந்த படத்தில் ஒரு கெத்தான ரோல் இல்லை அப்படின்றது பல பேரோட குற்றச்சாட்டாக இருக்குது. ஒரு பெரிய வில்லனா விஜய் சேதுபதி இருப்பார் அப்படின்றது நம்ம எல்லோருமே எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது எல்லோருக்குமே வருத்தமான செய்தியாக தாங்க இருந்துட்டு வருது. பேட்டை படம் ஃபர்ஸ்ட் ஹாப் பொறுத்த அளவுக்கு செம மாசாக இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாப் ரொம்பவே அப்படியே தலைகீழாக இருக்குது. பேட்டை படம் எந்த ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்ளுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே அப்படின்றதெல்லாம் ரசிகர் சோபாக தான் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த படம் வெற்றி படமா தோல்வி படமா அப்படின்றது ரொம்பவே தெளிவாயிரும். அந்த வகையில் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பேட்டா படம் தமிழ்நாட்டில் ரொம்பவே குறைவான வசூல் வாங்கியிருக்கு. சென்னையில் மட்டும் 1 கோடி ரூபாயை ஃபஸ்ட் டே தாண்டிருச்சுங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தலை அஜித் அவர்களுடைய விஸ்வாசம் படம் நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. வேர்ல்டு வைஸாக பார்க்கும்போது நம்ம சூப்பர் ஸ்டாரோட படம் தான் நம்பர் 1 இடத்த பிடிச்சிட்டு வருது. யூஎஸில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 56 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் மட்டும் ஃபஸ்ட் டேவே 1 கோடி ரூபாயை தாண்டிருச்சு. மதுரை மற்றும் ராமநாதபுரம் பக்கம்லாம் விஸ்வாசம் படத்துக்கு தான் அதிக வசூல் வந்திருக்கு. பேட்டை படத்துக்கு கம்மியான வசூல் தான் வந்திருக்கு அப்படின்ற தகவலும் வெளியாகிட்டு வருது. அதே போல் கேரளாவிலையும் கிட்டத்தட்ட 96 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்குங்க நம்ம பேட்டை படம். ஆனால் விஸ்வாசம் படம் இதை விட கம்மியான வசூல் தான் பண்ணியிருக்கு. சென்னையில் 2வது நாள் வசூலும் கிட்டத்தட்ட 1 கோடியே 8 லட்ச ரூபாயை தாண்டிருச்சுங்க பேட்டை படம். ஆனால் விஸ்வாசம் படம் இன்னும் சென்னையில் 1 கோடி ரூபாயை ரீச் பண்ணலை அப்படின்றது தான் உண்மை. அதாவது ஃபஸ்ட் டே 88 லட்சமும் செகண்ட் டே 96 லட்சமும் தான் வந்திருக்கு. அந்த வகையில் தான் விஸ்வாசம் படம் இன்னும் 1 கோடியை ரீச் பண்ணல அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு. ஆனால் பேட்டை படம் முதல் நாள் எவ்வளவு மொத்த வசூல் வெளியாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைஸாக பார்க்கும்போது நல்ல ஒரு வசூல் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவு அஜித் அவர்களுடைய வசூல் தான் ரொம்பவே பிரமிக்க வச்சுட்டு வருது. ஏன்னா தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருந்தாலும் தலை அஜித் அவர்கள் எப்படி இவ்வளோ பெரிய வசூல் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு பல பேரை இந்த ஒரு வசூல் பிரமிக்க வச்சுட்டு வருதுங்க.